ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய பார்வை யார் மீது இருக்கிறதோ, யாருக்கும் என்னுடைய அருளாசிகளை பெறக்கூடிய பிராப்தம் இருக்கிறதோ, அவர்களால் மட்டும்தான் இந்த பதிவை கேட்க முடியும். அப்படிதான் இந்த நாள் உனக்கான நாளாக இருப்பதால இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு நீயும் இதை கேட்க வந்துட்ட. இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போது இது உனக்கானது தான். இப்போ உன் வாழ்க்கை தான் மாறப்போகுதுன்ற உண்மை உனக்கே புரிய வந்துவிடும் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி, இனிமே உன்னை எந்த இடத்திலும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், தோல்வி அடைய விட்டுடவும் மாட்டேன். இன்னையோட இப்போதே நீ அனுபவிச்ச துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்துட்டு உனக்கு தெளிவையும் அமைதியையும் கொடுக்க போறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை என் பொறுப்புல என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாராவது வந்து அவங்க வருத்தத்தையோ வேதனையோ உன்கிட்ட சொல்லும்போது நீ அதை ஒரு வேடிக்கையா கதை போல கேட்டு மற்றவங்க கிட்ட போய் சொல்லாத. ஏன்னா மற்றவங்க எல்லாரிடமும் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு கஷ்டம்னு வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லி வருத்தப்படும் போது அதை ஒரு வதந்தியாக மாற்றி எல்லாரிடமும் பேசி ஒன்றை 10 100 அவங்க மனசே காயப்படும்படி செய்கிறார்கள் என் செல்லமே. எப்போதும் யாருடைய மனசோ வாழ்க்கையோ கஷ்டம் வரும்படி நீ எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இரு. அவங்க பேசின வார்த்தைகள் கண்டிப்பா அவரவர்களுக்கே பலனாய் வந்து சேரும். யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்குரிய தண்டனையை அவங்க நிச்சயமா அனுபவிப்பாங்க. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அனுபவிச்ச வெளியும் வேதனைக்கும் கூட காரணம் நீ சரியும் சரியாமலும் செய்த பிழைகள் தான். இப்போது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உன் கண்ணீரையும் கவலைகளையும் நான் ஒருபோதும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துட மாட்டேன். இப்போதே உனக்கு கிடைச்ச அநியாயத்தை எல்லாம் சரி செய்து உனக்கு நீதியாக மாற்றி தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் மனசுக்கு மௌனத்துக்கு ஏற்ற வெற்றியை நான் நிச்சயமா கொடுப்பேன். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ மனசுல தைரியம் இல்லாம வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை நினைச்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காத. உன்னுடைய எல்லா கண்ணீரையும் நான் காணிக்கையாக ஏத்துக்கிறேன் என் செல்லமே. அந்த காணிக்கைக்கு பதிலாக உன் வாழ்வில் நான் மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். உன் உள்ளத்தில் நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உன்னால நீ மனசு வச்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையை மறுபடியும் மாற்ற முடியும். ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் இருந்து வழி நடத்தும் போது இனிமே நீ துணிஞ்சு தைரியமா செயல்படணும். நீ எடுத்த எல்லா முடிவுகளும் நல்லதாய் அமையும்படி உன் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமா நான் மாற்றி காட்டுறேன். நீ நம்பிக்கையோட இருந்தாலே நான் உன்னை நல்லபடியா வழி நடத்துவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மாற்றி என் அருளால உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தி தரப்போறேன். கடந்த காலம் உனக்கு ஒரு பாடம் அல்ல, அது தண்டனையும் அல்ல. கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தாலும் சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு தானே. இனிமே அதை பத்தி யோசிக்காத. அதை திருப்பி விரமிக்கவோ அல்லது மாற்றவோ உன்னால முடியாது தானே. ஆனா உன்னுடைய எதிர்காலம் உன் கைகளில் வெறும் தாளா இருக்கு. அந்த தாளில் நீ எழுத போகும் வரிகள் வெற்றி வரிகளாக இருக்கும்படி நம்பிக்கையை வரவழைச்சுக்கோ. எதிர்காலம் நிச்சயமா நான் எதிர்பார்த்தது போல அழகான காலமாக இருக்குன்ற நம்பிக்கையோட நிதானத்தோட எல்லா செயல்களையும் இன்னைக்கு நீ செய்ய ஆரம்பி. இதுவரைக்கும் நடந்ததை நினைச்சு நீ மனசு உடைஞ்சு போகாதே. எல்லாமே உன்னை பலமாக்குவதற்காகவே நடந்ததுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. இப்போது உன்னுடைய பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகுது. இந்த வராகி அம்மாவின் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் மன வலியின் வேதனையையும் ஆழத்தையும் நான் அறியாமல் இல்லை என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைச்சு துடிக்கிறத பார்த்துட்டு தான் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிக்க ஓடோடி வந்தேன். இப்போது என் அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன்மீது இருப்பதால இனி எல்லாமே நல்லபடியாய் நடந்தே தீரும். 8 திசைகளிலிருந்தும் உன்னை துன்பம் சூழ்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் எல்லா திசைகளையும் ஆளக்கூடிய ஆளாக நீ மாறப்போற.
இத்தனை நாளா உன்னை சுற்றி படைத்த சுற்றி வாட்டி வதைத்த துன்பமெல்லாம் தீர்ந்து போய் இப்போது நீ இன்பமயமான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் ஏற்ற தாழ்வுகளோட கஷ்டம் கவலைனே இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத. உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் வண்ணமயமாக மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்களை எல்லாம் நீ பாடங்களாக நினைச்சுக்கோ. எல்லா சவால்களையும் ஆசீர்வாதங்களாக மாற்றி சங்கடங்களையே சந்தோஷமாக நான் உனக்கு மாற்றி காட்டுறேன். உன் கவனம் எப்போதும் எதன் மீது இருக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாரு. தேவையில்லாத விஷயங்களை கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் நிறுத்திட்டு மனசை அமைதியா வச்சுக்கோ. நீ புயலின் மீது கவனம் செலுத்துகிறாயோ அல்லது உனக்குள் இருக்கும் அமைதியின் வெளிச்சத்தின் மீது கவனம் செலுத்துகிறாயோ? நீ எதை பத்தி அதிகமா யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை பற்றி மட்டும் யோசிக்க பழகு. உன் வாழ்க்கையில நீ நேர்மையோட நடக்க ஆரம்பிச்சினாலே உனக்கான நன்மைகளை நான் தாராளமாக அழகாகவே அற்புதமாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில எல்லாமே நன்மையாக வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்தை செஞ்சு முன்னேறத பார்த்துட்டு இன்னொருத்தரும் அதே போல செஞ்சாங்கன்னா அது உன் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியின் பலன்தானே. நீ செய்யறத பார்த்து இன்னொருத்தர் செஞ்சு அதன் மூலமாக வாழும்போது அதுவும் ஒரு நன்மையின் அடையாளம்தான். அந்த நன்மையை நான் உனக்கு 100 மடங்காக திருப்பி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னால யாருக்கு பலன் கிடைச்சாலும் உன் மூலமாக யார் நல்லா இருந்தாலும் அதற்குரிய நன்மைகள் கண்டிப்பா உன்னை வந்து சேரும். கோபம் வந்துருச்சு அல்லது மனசு காயப்பட்டுருச்சுன்னாலும் நீ உடனே அதுக்காக அவசரப்படாம பொறுமையாக இரு. அடுத்தவங்க பேசுற வார்த்தையை வச்சு இது சரி அது தவறுன்ற முடிவுக்கு வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி இப்ப நடக்க ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கோ. அறியாம கோவப்பட்டாரா அவசரப்பட்டு பேசினா அங்கு உறவுகள் சிதறிவிடும் என் செல்லமே. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருந்தினா வாழ்க்கை நிச்சயம் செழிக்கும். ஒருபோதும் கோபத்தை அடக்காதே. கோபம் வந்துச்சுன்னா ஏன் வருது எதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் வேரை தெரிந்து கொண்டு விலகும் போது எல்லாமே தானாக சரியாயிடும். அமைதிதான் உன் பலம், சிந்தனைதான் உன் தெய்வம். என் அருள் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றும் என் செல்லமே. இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையை ஒளியோட வழி நடத்த இந்த வராகி அம்மா நான் வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கண் கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில இழந்த அனைத்தையும் இப்போது மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ இழந்ததையெல்லாம் புதுப்பித்து கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. என் அருள் பார்வையால இனிமே உன் வாழ்க்கையில அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும். இனிமே உன் வாழ்க்கையில நீ எதையுமே இழக்க மாட்டாய். இனிமேலாவது யாரையும் நம்புவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பலமுறை யோசி. ஏன்னா எல்லாரையும் எடுத்தவனே நம்புறது தான் உன்னுடைய பலவீனமாக இருக்கு. உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி எல்லாரும் அவங்க காரியத்தை சாதிக்கணும்னு பார்க்குறாங்க. உன் அன்பையும் அன்பான அழகான வார்த்தைகளையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க உன்னை பலவீனம் படுத்தி அவங்க காரியத்தை எல்லாம் நடத்தி முடிச்சுக்கிற அளவுக்கு நீ ஏமாளியாக இருக்காதே என் செல்லமே. கவனமா யோசிச்சு பேசு. நீ வைக்கிறது அன்பா இருந்தாலும் நம்பிக்கையா இருந்தாலும் அளவோட கொடுக்க பழகு. என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்ற தெளிவும் சிந்தனையும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். உனக்கு எதிராக யாராவது ஏதாவது செஞ்சாலும் கூட இந்த வராகி அம்மா அவர்களிடமிருந்து உன்னை காப்பாத்துவேன் செல்லமே. அதையும் மீறி உன் வாழ்க்கையில இதற்கு முன்பாக கடந்த காலத்துல மற்றவங்க உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் காயங்களையும் மனசுல சுமந்துக்கிட்டு வருத்தப்படாத. வாழ்க்கையில இதை யோசிக்கிறது முக்கியமா, இதை நினைக்கலாமா வேணாமா, இது தேவையா இல்லையான்னு பகுத்து பார்க்க கத்துக்கோ. தேவையற்ற விஷயங்களை பற்றி நினைப்பதை நிறுத்திட்டாலே வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என் செல்லமே. நீ என்ன நினைக்கிறதால என்ன வணங்குறதால தான் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியா மாத்தணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை நினைக்கும் உன்னை காப்பாற்றி உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உனக்கு என்ன தேவைனாலும் அதை கண்டிப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இந்த நொடி முதலே உனக்கு இருக்கும் பண கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீரப்போகுது. உனக்கான வாழ்க்கை
கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதுமே வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே, என்ன செய்ய போறோம்னு எதிர்மறை எண்ணங்களோட யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்துல நீ படிக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி தான் இருக்கு. அதை படிச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீ தயாராய்க்கோ என் தங்கமே.